எனக்கு இந்த ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி நிறையா வாழ்வியல் சம்பந்தப்பட்டதை பேசுகின்ற வழக்கம் உண்டு. அப்படி மதிப்புக்குரிய இளையராஜா சார்ட்ட நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அப்போ ரஜினி சார் உங்களை பார்க்க விரும்புகிறாரு, ஏதோ இந்த மாதிரி ஆன்மீகம் ஜோதிடம் இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசணும்னு நான் சொன்னேன். அவர்கள் சூப்பர் ஸ்டார், நம்ம அந்த வீட்டுக்கு போனோம்னா வாட்ச்மேன் நீ யாருன்னு கேட்பாங்க, உள்ளார விட மாட்டாங்க, தோற்ற பொழிவு ட்ரெஸ் கோடெல்லாம் அவ்வளோ சரியாக வராதுங்க, அதனால் நான் போகலன்னா இல்லை நீங்கள் போங்க அதெல்லாம் கரெக்டாக ரிசீவ் பண்ணுவாங்க. சரின்ட்டு அப்போ என்கிட்ட கார் இல்லை, ஆட்டோ பிடிச்சி அந்த போயஸ் இல்லத்திற்கு போனேன். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டுக்குரியவருங்கிறத அந்த கேட்லேயே நின்றுட்டு இருந்தாப்புல நான் வர நேரத்துக்கு. அப்போ இது மாதிரி செல்லிடை பேசியெல்லாம் கிடையாது, பிரசாதத்துலேருந்து புறப்பட்டோம் அவ்வளோதான் தகவல். அங்கே நின்றுட்டு போனால் வாங்க சாமி அப்படின்னாப்புல. இது எதுக்கு என்ன சாமின்னு கூப்பிட்டாங்கிறத நீங்கள் சூப்பர் ஸ்டாரில் தான் கேட்கணும். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் பல்வேறு விஷயங்கள், இந்த ஆன்மீகம் ஜோதிடம் அந்த வாழ்வியல் தாண்டிய மரணம் அது மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு அப்புறம் சாமி நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்களான்னாரு. எனக்கு செட்டில் ஆனால் என்னங்கிற கேள்வி கூட எனக்கு தெரியாது. அப்போ திடீர்னு உள்ளார போயிட்டு திடீர்னு ஒரு சின்ன ஒரு கருப்பு பெட்டி, அதில் இதை ஒரு வீடு வாங்கிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நான் என்ன நினச்சேன், நம்ம கொஞ்ச காலம் வாழ போகிறோம், எப்படியும் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் 100 வயசுக்கு வாழ போகிறதில்ல. ஏற்கனவே கொஞ்சம் பூர்வீக வசதிகள் பல்வேறு சூழ்நிலையில் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வீடை பார்த்தோம்னு வச்சுங்க, சாஞ்சி உட்காந்து சாக போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த செங்கலை பார்த்தா இது நான் எழுதின பல்லவி, இந்த சோகத்தை பார்த்தா நான் எழுதின சரணம்னு தெரியணும். அதனால் அது எதுக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு இல்லைங்க பெரிய மகிழ்ச்சி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டேன். அதில் எவ்வளவு தொகை இருந்துச்சு, அது எத்தனை லட்சங்கள்ங்கிறது வீடு வாங்குகிற அளவுக்கு அப்போ அப்படின்னு ஒரு 5 லட்சத்துக்கு குறையாமல் இருக்கும்னு என்னுடைய அனுமானம், எனக்கு தெரியாது. அதுக்கு அப்போ ஆனால் நான் வச்சுருந்தது 100 ரூபாய் என்னமோ தான் கையில், போகிறதுக்காக 70 ரூபா ஆகிடுச்சு. திருப்பி நான் கண்ணமாப்பேட்டிக்கிட்ட அப்போ குடியிருந்தேன். அப்போ பார்த்தா பையில் 30 ரூபா தான் இருந்துச்சு. சரி என்னடான்ட்டு அந்த பனகல் பார்க்கிட்ட இறங்கிட்டு நம்ம 18 ரூபாய் என்னமோ அனுப்பிச்சு 2 ரூபாயை கொடுத்துட்டு அப்புறம் நான் அங்கேருந்து நடந்து போனேன். அதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இப்போ இருக்கிற மனநிலையில் ஒரு கால் இப்போ கொடுத்தா திருப்பி வாங்கிக்கிறேனா இல்லையா அதுவும் தெரியாது. ஏன்னா நேரம் தான் கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மனநிலையில் எனக்கு அது வேண்டாம். எப்படி அந்த ஒரு மனநிலை, அவ்வளோ பெரிய உச்சபட்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார், அவர் ஒரு பெட்டி நிறைய பணம் கொடுத்தா யாராக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியே சூப்பர் ஸ்டார் உதவி செஞ்சார் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்பொழுது இல்லை எனக்கு வேணாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த மனதைரியம் எப்படி நீங்கள் அதை நான் சம்பாதிச்சுக்க முடியுங்கிற திமிர் தான். நான் பாட்டு